Welcome to Crispy Learning. Hello students. இன்னைக்கு Kingdom Monera பத்தி தான் பார்க்க போறோம். Kingdom Moneraல வந்து எல்லா unicellular prokaryotes-ம் இருக்கும். So இந்த எக்ஸாம்பிள் வந்து mycoplasma, bacteria, actinomycetes, cyanobacteria இது எல்லாமே வந்து Kingdom Moneraல தான் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Cyanobacteria is also known as blue-green algae. இது வந்து ரொம்ப important question. So இந்த prokaryotes எல்லாமே வந்து simplest form, most primitive organism தான் இருக்கும். So இதோட cells வந்து microscopic structureல தான் இருக்கும். அதாவது நம்ம naked eye-ஆல பார்க்க முடியாது. So நம்மளால microscope யூஸ் பண்ணி தான் வந்து இந்த cells அப்சர்வ் பண்ண முடியும். So இதோட cell wall-ல வந்து peptidoglycan contain ஆயிருக்கும் or murin இருக்கும். இந்த murin வந்து non-cellulose. அதே மாதிரி ஆர்கனல் செல் ஆர்கனல்ஸும் நியூக்ளியஸும் இதில் ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டுமே ப்ரெசண்ட்டாக இருக்காது, ஆப்சண்ட். ஆனால் நியூக்ளியஸில் தான் நம்மளுக்கு வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ இருக்கும். ஆனால் இங்கே வந்து நியூக்ளியஸ் ஆப்சண்ட்டாக இருக்கிறதுனால நேக்கட் டிஎன்ஏ இருக்கும். ஸோ அதுவாக வந்து இந்த பாக்டீரியாலேயோ இல்லை அந்த ஆர்கானிசத்துலேயோ ஃப்ரீலி சஸ்பெண்டாக இருக்கும், நேக்கட் டிஎன்ஏ இருக்கும். மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் என்ன மாதிரினா ஈசெக்சுவல் மோட் தான் வந்து இருக்கும். ஃப்ளாஜெல்லா வந்து சிங்கிள் ஸ்டாண்டாக தான் இருக்கும். ஸோ ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா சிங்கிள் ஸ்டாண்டாக இருக்கும். அதில் வந்து ஒரு ப்ரோட்டீன் கன்சிஸ்டாக இருக்கும், கண்டெய்னாக இருக்கும். அந்த ப்ரோட்டீன் தான் வந்து ஃப்ளாஜெல்லின். நேம் தி ப்ரோட்டீன் விச் ப்ரெசன்ட் இன் ஃப்ளாஜெல்லா ஆஃப் மொனேரா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ளாஜெல்லின். ஸோ திஸ் இஸ் அபவுட் மொனேரா. பாக்டீரியா டேர்மை வந்து ப்ரப்போஸ் பண்ணவங்க எரன்பர்க் இந்த இயர் 1829. ஸோ ஹூ ப்ரப்போஸ் த டேர்ம் பாக்டீரியா அப்படின்னா எரன்பர்க். ஸோ இது வந்து ஒரு யூபிக்யூட்டஸ் ஆர்கானிசம், எல்லா இடத்துலையுமே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். லைக் ஏர், வாட்டர், சாயில் எல்லா இடத்துலையுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அது எந்த டெம்பரேச்சர்ல சர்வைவ் ஆகும் அப்படின்னா 78 டிகிரி செல்சியஸ் டு -190 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ லோயர் டு எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் வரைக்கும் அதனால இருக்க முடியும், சர்வைவ் ஆக முடியும். ஸோ இது எல்லாமே வந்து யூனிசெல்லுலர் ப்ரொகாரியோட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம். இதை நம்ம நேக்கட் ஐயால் பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பா மைக்ரோஸ்கோப் இருந்தாதான் அதோட ஸ்ட்ரக்சரை அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இதோட செல் வால்ல ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும், தட் இஸ் பெப்டிடோகிளைகன். இதுல வந்து நியூக்ளியஸும் செல் ஆர்கனல்ஸும் ஆப்சென்ட் ஆயிருக்கும். நியூக்ளியஸ்ல தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ நியூக்ளியஸ் ஆப்சென்டா இருக்கு. இந்த இடத்துல நியூக்ளியஸ் ஆப்சென்டா இருக்கிறதுனால அந்த செல்லில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏவா பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அதுதான் வந்து பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து பிளாஸ்மிட் பிரசன்ட் ஆயிருக்கும். தட் பிளாஸ்மிட் இஸ் நத்திங் பட் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் டிஎன்ஏ. இது வந்து செல்ல ஃப்ரீலி சஸ்பெண்டா இருக்கும், பிகாஸ் நியூக்ளியஸ் வாஸ் நாட் தேர். ஸோ நியூக்ளியஸ் இல்லாதனால செல்லில் ஃப்ரீயா சஸ்பெண்ட் ஆயிருக்கும். ஸோ செல் ஆர்கனல்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. லைக் மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி பாடிஸ், ரைபோசோம்ஸ் இந்த மாதிரியான செல் ஆர்கனல்ஸ் வந்து ப்ரெசென்டா இருக்காது. ஸோ இதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸா கிளாசிஃபை பண்றாங்க, ஆட்டோட்ரோபிக், ஹெட்டிரோட்ரோபிக். ஆட்டோட்ரோபிக் அப்படின்னா எந்த ஒரு ஆர்கானிசம்க்கு அதோட ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணுதோ அதை வந்து ஆட்டோட்ரோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஆர்கானிசம் அந்த ஃபுட்டை வந்து அதனால ப்ரிப்பேர் பண்ண முடியாம இன்னொரு ஆர்கானிசத்தை ஃபுட்டா டிபெண்ட் பண்ணுதோ அது வந்து ஹெட்டிரோட்ரோபிக். ஸோ ஆட்டோட்ரோபிக்லேயே வந்து 2 டைப் இருக்கு, போட்டோசிந்தட்டிக் அண்ட் கீமோசிந்தட்டிக். போட்டோசிந்தட்டிக் அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலியமா அதுக்கு தேவையான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். கீமோசிந்தட்டிக் அப்படின்னா ஆர்கானிக் ஃபுட்டை வந்து இன்ஆர்கானிக் ரா மெட்டீரியல்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து கீமோசிந்தட்டிக் நியூட்ரிஷன் மோடுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஹெட்டிரோட்ரோபிக். ஹெட்டிரோட்ரோபிக்ல 2 டைப்ஸா பிரிக்கிறாங்க, சாப்ரோஃபைட்டிக் அண்ட் பாராசைட். சாப்ரோஃபைட் அப்படின்னா லைக் டெட் அண்ட் டீகே மேட்டர்ல போய் அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து சாப்ரோஃபைட்ஸ். பாராசைட்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு ஆர்கானிசம் மேல வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்கும். லைக் டாகுக்கெல்லாம் வந்து லைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி இந்த பாக்டீரியா நம்ம பாடிக்குள்ளேயே வந்து ஈகோலைன்ற பாக்டீரியா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நம்ம ஹேண்ட்ஸ்ல வந்து ஸ்டெஃபைலோகாக்கஸ் இருக்கும், த்ரோட்ல வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பாராசைட்ஸ் தான். நார்மல் நம்ம பாடியில வந்து அது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ஹெட்டிரோட்ரோபிக் கீழே தான் வரும். ஸோ திஸ் இஸ் அபவுட் பாக்டீரியா. ஸோ நெக்ஸ்ட்ல வந்து பாக்டீரியா டைப்ஸ் பார்ப்போம்.
பாக்டீரியா ஷேப்ஸை பேஸ் பண்ணி பாக்டீரியாவை டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காக்கஸ். காக்கஸ் அப்படின்றது வந்து சிங்கிள் ஃபார்ம். ப்ளூரலில் நிறைய மோர் தென் 2 இருந்ததுன்னா அதை வந்து காக்கை அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஷேப் வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும், இல்லை ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஃப்ளாஜிலா வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தி அரேஞ்ச்மெண்ட்டு, எவ்வளோ காக்கஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும் அதை பேஸ் பண்ணி அதோட நேமிங்கும் வந்து மாறும். ஸோ இஃப் இட் இஸ் சிங்கிள் காக்கஸ், ஒரே ஒரு காக்கையாக இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து மோனோகாக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவே வந்து பேரா 2 காக்கை வந்து ஒன்றா அட்டாச் ஆகி இருந்ததுன்னா அதை வந்து டிப்ளோகாக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளஸ்டர் ஃபார்மில் இருந்தது, லைக் கிரேப்ஸ் மாதிரி கிளஸ்டர் ஃபார்மில் இருந்ததுன்னா அதை வந்து ஸ்டெஃபைலோகாக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து செயின் ஃபார்மில் இருந்தது அப்படின்னா இட் வில் பி கால்ட் அஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். சார்சினா அப்படின்னா ஒரு கியூபாய்ட் ஃபார்மில் இருக்கும், லைக் 18 நம்பராக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து சார்சினான்னு சொல்லுவாங்க. டெட்ராட் அப்படின்னா அதோட ஹாஃப், அதாவது 4. டெட்ரா அப்படின்னாலே 4 அரேஞ்ச் ஆகி இருந்ததுன்னா அதை வந்து டெட்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் அபவுட் காக்கஸ். நெக்ஸ்ட் பார்க்க போறது பேசிலஸ். பேசிலஸ்ன்றது சிங்குலர்ல நம்ம சொல்லுவோம், ப்ளூரல்னா பேசிலை. இது வந்து ஒரு ராட் ஷேப்டு பாக்டீரியா. சிங்கிளா அவைலபிளா இருந்தது அப்படின்னா அது வந்து பேசிலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பேரா அரேஞ்ச் 2 இன் நம்பர்ல இருந்தது அப்படின்னா அதை வந்து டிப்ளோபேசிலை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரெப்டோபேசிலை. ஸ்ட்ரெப்டோபேசிலை அப்படின்னா செயின் ஃபார்ம்ல இருக்கும். எப்போ அது செயின் ஃபார்ம்ல இருக்கும்னா டியூரிங் செல் டிவிஷன், அப்பதான் செயின் ஃபார்ம்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் காக்கோபேசிலை. காக்கோபேசிலை வந்து ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா. ஓவல் ஷேப்ட் பேசிலையை வந்து காக்கோபேசிலை அப்படின்னு சொல்லுவோம். காக்கோ அப்படின்னாலே ஓவல் ஆர் ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாக்டீரியாவை நம்ம சொல்லுவோம். ஸோ இது காக்கோ பேசிலை. காக்கோவும் பேசிலையும் ராட் ஷேப்பும் கலந்தது தான் வந்து காக்கோ பேசிலைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாலிசேட்ஸ். பாலிசேட்ஸ் அப்படின்றது செல் டிவிஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ராடும் வந்து பெண்ட் ஆகும். ஸோ அந்த பொசிஷனை தான் வந்து அந்த ஷேப்பை தான் வந்து நம்ம பாலிசேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் பேசிலஸ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பைரிலம். அதாவது சிங்குலர்ல சொல்லும் போது ஸ்பைரிலம், ப்ளூரல்ல ஸ்பைரில்லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஷேப் எப்படி இருக்கும்னா ஒரு ட்விஸ்டட் ஷேப்ல இருக்கும். நம்ம ஸ்பைரல் பைண்டிங்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த அது எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி ட்விஸ்டடா அந்த காயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்பைரல் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுலயும் வந்து 2 டைப் இருக்கு, ஸ்பைரிலம் அண்ட் ஸ்பைரோகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பைரிலம்ல வந்து இந்த ஃபிளாஜிலா வந்து அவுட் சைட்ல இருக்கும், எக்ஸ்டர்னலா பிரசண்டா இருக்கிறது தான் வந்து ஸ்பைரிலம் சொல்லுவோம். ஸ்பைரோகேட்ல வந்து இன்டர்னல் ஃபிளாஜிலா வில் பி தேர். ஸோ ஃபிளாஜிலா வந்து இன்சைட் ஆஃப் தி பாடியில வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து ஸ்பைரோகேட்னு சொல்லுவோம். இந்த ஸ்பைரோகேட் வந்து மேக்சிமம் வந்து பேத்தோஜெனிக் ஸ்பீஷீஸா தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஸ்பைரிலம். லாஸ்ட் டைப் வந்து விப்ரியோ. இந்த விப்ரியோ வந்து கர்வ்டு ஷேப்பா வந்து இருக்கும். அதாவது நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம்ல கம்மா, அந்த கம்மா ஷேப்ல இருக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிங்கிள் ஜீனஸ் தான் இருக்கு, அதாவது விப்ரியோ காலரே. அதோட ஷேப் தான் வந்து இது கம்மா ஷேப் பாக்டீரியா. எக்ஸாம்பிள் ஃபார் தட் இஸ் விப்ரியோ காலரே. அதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்கே பாக்டீரியா. ஆர்கே பாக்டீரியாவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கே அப்படின்னா ஏஷியன்ட் அப்படின்னு அர்த்தம். ஏஷியன்ட் பாக்டீரியா அப்படின்றது ஆர்கே பாக்டீரியாவை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் சர்வைவ் ஆகக்கூடிய பாக்டீரியா. லைக் எந்த ஏரியாவில் அதிகமாக சால்ட் கண்டிஷன் இருக்கோ, இல்லை ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கிற ஏரியாவில், இல்லை மாஷி ஏரியாஸ்லையும் வந்து இந்த ஆர்கே பாக்டீரியா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ எதனால இது மட்டும் எப்படி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் ப்ரெசென்ட் ஆயிருக்க முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய செல் வால். ஸோ மற்ற ஆர்கானிசத்துக்கு செல் வாலில் வந்து பெப்டிடோகிளைக்கன் லேயர் இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் சர்வைவ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட் செல் வால் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இந்த பாக்டீரியா ஆர்கே பாக்டீரியாவோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தனோஜென்ஸ். இந்த மெத்தனோஜென்ஸ் அப்படின்ற நேம் எப்படி வந்தது அப்படின்னா, இந்த பாக்டீரியா வந்து இந்த ஆர்கே பாக்டீரியா வந்து மெய்த்தேன்ற கேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால தான் அதுக்கு வந்து மெத்தனோஜென் அப்படின்ற நேம் வந்து வந்தது. ஸோ மெத்தனோ அப்படின்னா நேம் ஆஃப் தி கேஸ், மீத்தேன். ஜென் அப்படின்னா ப்ரொடியூஸ். ஸோ மீத்தேன் ப்ரொடியூசர் தான் வந்து இந்த மெத்தனோஜென் அப்படின்னு சொல்லுவோம்.
இது வந்து 65 atmospheric methane வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 65% வரைக்கும் வந்து atmospheric methane வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து ஒரு anaerobe. anaerobe அப்படின்னா இது வாழ்றதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படாது. ஆக்சிஜன் இல்லாமலே இதனால சர்வைவ் ஆக முடியும். ஸோ ஆக்சிஜன் இருந்தால் அதனால வாழ முடியாது. ஆக்சிஜன் இல்லாத கண்டிஷன்ல தான் அது வாழ முடியும். நெக்ஸ்ட் இது எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ருமினன்ஸ் இருக்குல்ல, லைக் கேட்டில், கோட், கவ், பஃபலோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்லையே. ஸோ இந்த ருமினன்ஸோட கட், அதாவது ஸ்டொமக்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ருமினன்ஸ் வந்து நார்மலா லீவ்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ அந்த லீவ்ல வந்து செல்லுலோஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு, அதை ஃபர்மெண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பாக்டீரியா தான் வந்து இந்த மெத்தனோஜென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஹாலோஃபில்ஸ். ஹாலோ அப்படின்னா சால்ட், ஃபெல்ஸ் அப்படின்னா லவ், அதாவது சால்ட்டை வந்து விரும்பக்கூடிய ஆர்கானிசம். எந்த ஏரியால சால்ட் கண்டிஷன் அதிகமா இருக்கோ அந்த ஏரியால இந்த ஹாலோஃபில்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தட் இஸ் ஒரு நார்மல் கல்ச்சர்ல அப் டு 35% வந்து சால்ட் இருந்ததுனாலே இந்த ஹாலோஃபில்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் தெர்மோஃபீல்ஸ். தெர்மோ அப்படின்னாலே டெம்பரேச்சர் இண்டிகேட் பண்றது, ஃபீல்ஸ் அப்படின்னாலே விரும்புறது, லவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ டெம்பரேச்சர் லவர் தான் வந்து தெர்மோஃபீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஹாட் சல்ஃபர் ஸ்ப்ரிங்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ நார்மலாக ஸ்ப்ரிங்ல எல்லா ஸ்ப்ரிங்லையும் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஹாட் சல்ஃபர் ஸ்ப்ரிங்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப் டு 80 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த பாக்டீரியா வந்து அல்டிமேட்டா வந்து ஒரு ஏரோபிக் பாக்டீரியா தான். பிகாஸ் இதோட ரியாக்ஷன் வந்து அவுட் சைட் தான் வந்து இருக்கும், அட்மாஸ்பியர்ல தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது இது கண்டிப்பா ஏரோபிக்கா தான் இருக்க முடியும். ஏரோபிக் அப்படின்னா அதுக்கு சர்வைவ் ஆகுறதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும். ஸோ தட் இஸ் கால்ட் ஏரோபிக். யூ பாக்டீரியா. யூ அப்படின்னா ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து ட்ரூ பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ரிஜிட் செல் வால், ஹார்டான செல் வால் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபிளாஜெல்லா வந்து மே ஆர் மே நாட் பி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் தான் வந்து சைனோ பாக்டீரியா. இந்த சைனோ பாக்டீரியா வந்து இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைனோ பாக்டீரியா வந்து ஒரு போட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ், அதாவது அதுக்கு தேவையான ஃபுட்டை போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலியமா சிந்தசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால தான் வந்து போட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். இது வந்து ஒரு காலனியல் ஃபார்ம்லயும் இருக்கலாம், இல்லைன்னா ஃபிலமெண்டஸ் ஃபார்ம்லயும் இருக்கலாம். காலனியல் ஃபார்ம் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கிறது தான் வந்து காலனியல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிலமெண்டஸ் அப்படின்னா ஒரு செயின் மாதிரி இருக்கிறது தான் வந்து ஃபிலமெண்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். வித் ஜெலாட்டின் ஷீட். ஜெலாட்டின் ஷீட்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் கொலாஜன். அந்த கொலாஜன் என்ன செய்யும் அப்படின்னா செல்ஸ், ஒவ்வொரு செல்ஸையும் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு காலனி ஃபார்ம் பண்றதுக்கு. ஸோ அதுக்கிட்ட இருக்க அந்த வளவளப்பு தன்மை வந்து ஒவ்வொரு செல்ஸையும் ஹோல்டு பண்ணி காலனி ஃபார்ம் பண்ணும். ஸோ தட் இஸ் கால்ட் ஜெலாட்டின் ஷீட். அண்ட் இதில் வந்து ஹெட்டிரோசிஸ்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஹெட்டிரோசிஸ்டோட ஃபங்க்ஷன் அப்படி என்னன்னா நைட்ரஜனை வந்து ஃபிக்ஸ் பண்றது. எக்ஸாம்பிள் ஃபார் தட் இஸ் நாஸ்டாக், அனபேனா, ஆசிலட்டோரியா, ரிவலியா, இது எல்லாமே வந்து இதோட எக்ஸாம்பிள்ஸ் தான். மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். நார்மலா வந்து ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபிஷன் மெத்தட்ல தான் நடக்கும். இல்லை அப்படின்னா சில நேரத்தில் வந்து ஒரு ப்ரிமிட்டிவ் டைப் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லாம் நடக்கும். லைக் பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ, ஒரு டிஎன்ஏ வந்து இன்னொரு பாக்டீரியா, டோனார் பாக்டீரியா வந்து ரெசிபியன்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் பை யூசிங் செக்ஷுவல் பைலி இருக்கு இல்லையா, பைலியை வந்து ஒரு கெனால் மாதிரி ஃபார்ம் பண்ணி அது மூலயமா டிஎன்ஏ சின்ன பீஸை வந்து எதுக்கு டோனார் கிட்ட இருந்து ரெசிபியன்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ தட் இஸ் கால்டு செல் டிரான்ஸ்டக்ஷன். ஸோ பைனரி ஃபிஷன் மெத்தட்ல நடக்கும். ஸோ ப்ரிமிட்டிவ் மெத்தட், செக்ஷுவல் மெத்தட்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்டக்ஷன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. அப்போ தான் நெக்ஸ்ட் நான் போடக்கூடிய சீரீஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.